தமிழகத்தில் ஒரே நாளில் 40 IAS அதிகாரிகளை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் என 40 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராகவும், பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கால்நடை மீன்வளத்துறை செயலாளராக கோபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக சிட்கோ இயக்குநர் மதுமதி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்ப துறை செயலாளராக குமார் ஜெயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தின் போது ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் ஜடாவத் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி சேவைகள் துறை இயக்குநராக இருந்த சந்திரலேகா IAS ராணிப்பேட்டை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி ஆட்சியர் அருணா IAS புதுக்கோட்டை ஆட்சியராகவும், லட்சுமி பவ்யா IAS நீலகிரி ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ராமநாதபுரம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் முதலமைச்சரின் முகவரி திட்ட இயக்குநராக இருந்த மோகன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குநராகவும், மதுவிலக்கு பிரிவு இயக்குநராக கார்த்திகாவும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜவுளித்துறை இயக்குநராக ஜெயகாந்தனும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக ஸ்ரீதரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.